இது எங்க உட்கட்சி விவகாரம். திமுக நடக்காத குடும்ப தகராறா? ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்கீங்களா? அழகிரியை பார்த்து கேட்டிருக்கீங்களா? கனிமொழியை பார்த்து கேட்டிருக்கீங்களா? ராமதாசனுடைய இரண்டாவது மனைவி சுசீலா, ராமதாசனுடைய இரண்டாவது மனைவி சுசீலா அவர்களுடைய பேத்தி மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினாங்க. விழாவுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டால் 5 எம்எல்ஏ, ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்திலாம் அவங்க வீட்டிலேயே முதல்ல போய் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. இல்லை, ஃபோட்டோ இருக்குது, ஆதாரம் இருக்குது. கூட்டணி வரும்பொழுது அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு 500 கோடி கொடுக்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தையே சுசீலா சொன்னாதான் ராமதாஸ் கேட்பார். கடந்த சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடியே இருந்து இது அன்புமணிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் பிஜேபியில் அவருக்கு பெரிய நெருக்குது. பிரச்சனை என்னன்னா அவர் மேலே இருக்கிற பாட்டியாலா கோர்ட்டில் வழக்கு. அதிமுகட்டையும் வாங்கியிருக்கிறாங்க, பிஜேபி கிட்டையும் வாங்கிட்டாங்க. அது எப்படி? அது ஏன் எப்படின்னா சிவி சண்முகத்தை என்ன பண்ணிட்டாரு, சண்முகம் கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, நான் தரேன், நான் 2026 உங்களோட கூட்டணி வைக்கிறேன். அன்புமணி வந்த பிறகு அவருக்கு அந்த அதிகாரமே கொடுக்கல. ஒரு டம்மி தான். இவரு தான் கௌரவ தலைவர் மாதிரி அவர் வச்சுக்கிறார். அதனால தான் நான் நிறுவனர். நான் சொல்றதான் கேட்கணும். நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. சுசீலா என்ற அன்புமணியினுடைய சித்திக்கு அவன் ரொம்ப நெருக்கமா போய் சின்னப்பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறார். ராமதாஸ் கூட தொழிலாவரம் தோட்டத்துக்கும் போவான் வரும். இவங்க சொல்றது அவருக்கு சொல்றது, அவர் சொல்றது செய்யறதுக்காக தாத்தாவுக்கும் இந்த சின்ன பாட்டிக்கும் ஹெல்ப் பண்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால சரி இந்த புள்ள இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்காக அவர் சொல்றாரு. அதனால தான் இந்த கோபத்தை மீறி அவங்க சொல்றதையும் மீறி அவர் பேசுறாரு. குடும்பத்தில் இன்னொன்று குடும்பத்தில் சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். அங்கே எல்லாம் என்ன பார்க்கலாம். இது வெர்டிக்கல் ஸ்பிரிட் மாதிரி தான். ஒன்ஸ் இதெல்லாம் ஒட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சும்மா பேச்சப் பண்ணி இவங்களுக்கு என்ன இருக்குது, அப்பா பிள்ளைக்கு என்ன இருக்குது, நேரடியாக பேச வேண்டியதானே. இதுக்கு நான் தூது குழு, சங்க வெங்காய குழுலாம், வெள்ளை பூண்டு குழுலாம் ஒன்றும் தேவையே இல்லை. சுசீலா தான் இதுக்கு சூத்திரதாரி. அவங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. காந்திமதியினுடைய பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. காலையில் முகுந்தனும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு மட்டும் எனக்கு போதும், வேற எந்த பதவியும் தேவையில்லை அப்படின்னு அவங்க திருப்பி கொடுத்ததா? இது ஒரு நாடகம். ராமதாஸே நாடகம் தானே போடுவாரு. அவங்க அப்பா கூத்தாடி. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். 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 தமிழ்நாட்டு அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. குடும்ப அரசியல். அன்புமணியும் ராமதாஸும் மேடையிலேயே மோதிக்கின்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்புமணி குடும்பத்தில் திருப்பியும் இன்னொருத்தரா, அவன் 4 மாதம் தானே ஆச்சு, இப்படி வார்த்தைகள்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ அடுத்த நாள் 24 மணி நேரம் கூட ஆகலை, அன்புமணி அவர்கள் என்னதான் இருந்தாலும் எங்கள் ஐயா தான், அது எங்கள் உட்கட்சி விவகாரம், நீங்கள் அதை பற்றி பேசாதீங்கன்னு ஊடகத்தை பார்த்து கடுமையாக பேசிட்டு கிளம்பி போகிறாரு. என்னதான் சார் பிரச்சனை? அதாவதுங்க, கடந்த 25ஆம் தேதி ராமதாசனுடைய இரண்டாவது மனைவி சுசீலா அவர்களுடைய பேத்தின்னா அவருடைய தம்பி பொய்யாமொழி, அவர் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கார். அவங்களுடைய மகள் பூர்ணிமா, அவங்களுக்கு பிறந்த மகள் மஞ்சள் நீராட்டு விழா நடத்துனாங்க. எங்கெங்க? திண்டிவனத்தில். அந்த திண்டிவனத்தில் நடத்துகிற அந்த விழாவுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டால் 5 எம்எல்ஏ. அது இல்லாமல் ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்திலாம் அவங்க வீட்டிலே முதல்ல போய் அந்த இதுக்கு ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அவங்க வீட்டிலே கலந்துட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகள் ஒரு திருமண மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணுறாங்க. அது ராமதாஸ் கூட அங்கே போகிறாரு. அவங்க இந்த ரகசிய காதலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சுசீலாவும் இவங்களும் பக்கத்தில் கணவன் மனைவி அதே மாதிரி இது மாதிரி உக்காந்துருந்துட்டு அவங்க பண்ணது எல்லாம் அப்படியே டைரெக்டாக ரிலே பண்ணுறாங்க அன்புமணிக்கு. இதெல்லாம் பார்த்துட்ட உடனே அவருக்கு கோபம் வருது. ஏன் வருது அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ இது நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. இல்லை, ஃபோட்டோ இருக்குது, ஆதாரம் இருக்குது, அவங்க கலந்துருது. அதுதானே பிரச்சனை. அவங்கள மையப்படுத்தி தானே செய்கிறாங்க. இவங்க தான் அது. இந்த சுசீலா இவங்களுடைய கிளினிக் அவர் நடத்தும்போது அவருக்கு டோக்கன் போடுவாங்க. அப்போது அந்த அம்மா 4வது படிச்சுட்டு இருந்தாங்க. அதே திண்டிவனத்தில் தான் இருந்தாங்க. ஒரு கிளினிக்குங்க அந்த பக்கத்தில். அவங்க அம்மா இட்லி சுட்டு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் வீடுங்களில் போய் வீதியில் விற்றுட்டு அதுக்கப்புறம் மீதி நேரத்தில் இந்த கிளினிக்கில் உட்காந்து டோக்கன் போட்டு வர்றவங்களுக்கு வேலை பார்த்தாங்க. ஸோ இப்படி இருந்த அந்த சுசீலா தான் கடைசியில் இவருக்கு இரண்டாவது மனைவியாக அவர்
திருமணம் முடிச்சுக்கிறாரு. முடிக்கும்போதே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறாரு. 2வது அதுக்கு முன்னாடி என்னென்னா, அந்த சுசீலா வந்து திருமணம் பண்ணி திருவண்ணாமலைக்கு கொடுத்துட்றாங்க. அது அன்றைக்கி ரைட்டு திருமணம் முடிச்சுட்டு போனவுடனே நைட்டோட நைட்டாக போய் யாரை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க? அவங்க வீட்டில் அந்த அம்மா பூர்ணிமா வந்து இந்த சுசீலாவை அவங்களுக்கு அப்போ திருமணம் நடக்குது இல்லையா, அப்புறம் வந்து மணமகன் வந்து இவங்க பெண்ணு கேட்குறாங்க, ஒத்துட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்னாச்சுன்னா, அவங்க இதுக்கு அனுப்புவாங்கல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கு அதை அனுப்பும்போது அங்கே போய் தாலி அறுத்துட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவரே வச்சுட்டு இவரே பராமரிச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ அப்படியேப்பட்டவங்க வந்து தான் இந்த சுசீலா. இப்போ இந்த சுசீலாவுக்கு வந்து என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த கூட்டணி வரும்பொழுது அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு 500 கோடி கொடுக்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தையே சுசீலா சொன்னால் தான் ராமதாஸ் கேட்பார். கடந்த சட்டமன்ற தேர்தலில். ஆமாம், அதுக்கு முன்னாடியே இருந்து இது வந்து பூதாகரமானது. அப்படி அப்போ என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து நானும் உன் மனைவி தானே, எனக்கு சொத்தில் வந்து பாதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பங்கு கேட்கும்போது தான் இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு விஸ்வகர்மா அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு வந்து ஒரு 150 கோடி ரூபாய் கொடுத்து அதில் இவங்களை வந்து முக்கிய நிர்வாகியாக போட்டு பண்ணுறாரு. ஏன்னா அந்த அம்மா விஸ்வகர்மா, அதனால் அந்த பேரில் இளைஞர் விஸ்வகர்மா இயக்கம்னு சொல்லிட்டு வந்து பண்ணார். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன கேச்சுன்னா, இப்போ வந்து அவர் கொடுத்த காசு CV சண்முகம் வந்து அவர் தானே நெகோஷியேட் பண்ணுறாரு அதிமுக சார்பாக. இப்போ வந்து சென்னையில் வந்து அந்த பணம் வாங்குறாங்க. AK மூர்த்தி மூலமாகவும் அந்த சுசீலாவுக்கு போயிடுது. சுசீலாவுக்கு போன உடனே இது வந்து ஒரு அந்த 12 மணிக்குள்ளே முடிஞ்சு போகுது. ஸோ அன்புமணிக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அன்புமணிக்கு வந்து பிஜேபியில் வந்து அவருக்கு வந்து பெரிய நெருடல் பிரச்சனை. என்னென்னா, அவர் மேலே இருக்கிற பாட்டியாலா கோர்ட்டில் வழக்கு. அந்த வழக்குக்கு வந்து அவர் பதில் சொல்லி ஆகணும். கோர்ட்டு படிக்கட்டி ஏறி இறங்கிட்டு இருக்கார். நீங்கள் இது மாதிரி பண்ணலைன்னா நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன். என்னை வந்து இப்போ CBI அந்த பாட்டியாலா கோர்ட்டில் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா, ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா உடனே EB போயிடும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டிவிஷன் போன உடனே டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு போனால் உடனே வந்து என்னை கைது பண்ணி திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க. அது அப்புறம் மீதிலாம் இப்போ நான் திகார் ஜெயில் போகணுமா, நீ எனக்கு வேண்டாம், நீ அதனால் வந்து கூட்டணியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரை எடுத்துகிட்டு போய் அண்ணாமலை அவங்கெல்லாம் பண்ணி கூட்டணி மாற்றி அப்பவும் பணம் கொடுத்தாங்க, வாங்கி இது பண்ணிக்கிட்டாங்க. அதிமுகட்டையும் வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம், பிஜேபி கிட்டையும் வாங்கிட்டாங்க. அது எப்படி? அது ஏன் எப்படின்னா, முதல்ல அவங்க கொடுத்தாங்க, இவங்க வந்து விட்ட பிரச்சனைக்கு இது பண்ணிட்டாங்க. CV சண்முகத்தை என்ன பண்ணிட்டாரு, சண்முகம் கொஞ்சம் பொறுத்துக்குப்பா, நான் தரேன், நான் 2026 உங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது டைம் கேட்டு வாங்கி வச்சுட்டு இருக்கிறார். 2026 இல்லைனா நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வருகின்ற பொழுது அவருக்கு வந்து என்னாச்சுன்னா, பிஜேபியில் அதுக்கு முன்னாள் வரல என்ன பேசிகிட்டு இருந்தார், நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா அந்த கட்சி ஒன் வே டிராஃபிக் மாதிரி. இந்த பாமகக்காரங்க அந்த கட்சிக்கு போகாதீங்க, போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை. ஏன்னா ஏற்கனவே 2 MP 23 MLA பாமகவிலேருந்து இது பண்ணி போனவங்க எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அதனால் அதை பண்ணிட்டு ராமதாஸுக்கு பிஜேபியோட இருக்கிறது உடன்பாடு இல்லை. ஆமாம், அன்புமணிக்கு தானே, ஏன்னா அவன் தானே பிரச்சனை. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, பிஜேபிலாம் ஒரு கட்சி, அந்த ஆட்சி ஒரு ஆட்சியா, அது 0 மார்க்குக்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அது போடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்றும் சொல்கிறாரு, இது வந்து பிஜேபிலாம் வந்து சரி வராது, பிஜேபிலாம் வந்து நமக்கு ஒத்து இல்லை. ஆனால் இந்த கூட்டணி அமைச்ச உடனே என்ன சொல்கிறாரு, தேசிய நலன் கருதி கூட்டணி அப்படின்னு மோடி அவர்களே கட்டி பிடிச்சாரு. அது பிடிச்சாரு, கரெக்டு. கூட்டணிக்கு இது இவர் இன்னும் எங்கள் தள்ளாடி ஊந்துட போகிறான்னு கட்டி பிடிச்சிருக்கலாம். 86 வயசாகுது இல்லை, அதனால் மற்றவங்களெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தேசிய இதில் வந்து நம்ம வந்து தேசிய நலன் கருதிய கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாம் கூட்டணியெல்லாம் போகுது வந்தது. அப்புறம் வந்து தோற்று போயிடுறாங்க. 10 சீட்டு வாங்குற, 10ல் 1 கூட தேரலை, சொல்லிக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ அப்போ மகன் நலன் கருதிய கூட்டணி தானே தவிர அது தேசிய நலன் கருதிய கூட்டணி இல்லை. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ கூட என்ன இருக்குது, அவங்க ஆதரிக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், கரெக்டுங்களா? அதுக்கு வந்து இவர் அதுக்கு தான் போகிறார். இதுக்கு நடுவில் இவர் வந்து இந்தியாவிலே ரொம்ப தின் அட்டண்டன்ஸே இல்லை, அந்த அளவுக்கு வந்து பணி செய்கிற அன்புமணி இருக்கிறார். ஸோ இது வந்து அப்படி இருந்தால் அவங்கள சகிச்சுக்கின்னு தான் அங்கே பிஜேபியில் வச்சுட்ருக்காங்க. இப்போ இவருக்கு என்ன நெருக்கடினா,
இப்போ அங்கேயும் ஒன்றும் இல்லை. கேட்டாங்க, எந்த மந்திரி பதவியும் கொடுக்கல. உன் மேலே இருக்கிற கேஸை முடிச்சுட்டு வாங்கன்ட்டாங்க. கேஸு முடியறதுக்கும் வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுறாரு, இது மாதிரி நம்ம இந்த கட்சி ஃபுல்லாக நிர்வாகம் ஃபுல்லாக எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து கௌரவ தலைவராக இவரை மாற்றுறாங்க. யார்? ஜிகே மணியை. அப்புறம் உடனே இவருக்கு தலைவராக கொடுக்குறாங்க. உடனே மாத்திர உடனே நீ இருப்பான், உன் பையனுக்கு வந்து நான் வந்து பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்குமரனுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு அவர் தான் லைக்கா சிஇஓவாக இருக்கார் இருக்குது. அதனால் அவங்க கொடுத்தாங்க, வாங்கிட்டு பதவி போடுறாரு. பதவி போட்ட உடனே ஒரு தகராறு பண்ணி அந்த பதவியை அவரே வந்து தமிழ்குமரனே கொண்டு வந்து சரண்டர் பண்ணிட்டு என்னை ஆளை விட்டா போதும், எனக்கு நீங்கள் பணம் கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டா போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஏற்கனவே ஜிகே மணி அவர் தலைவராக இருக்கும்பொழுது எல்லா நியமனங்களும் எல்லா நீக்கங்களும் மாற்றங்களும் ஜிகே கோகாமணி பேரில் தான் வரும். ஸோ அன்புமணி வந்த பிறகு அவருக்கு அந்த அதிகாரமே கொடுக்கல. ஒரு டம்மி தான். இவர் தான் கௌரவ தலைவர் மாதிரி அவர் வச்சுக்கிறார் ராமதாஸ். ஸோ அப்படி வரும்பொழுது தான் அவர் சட்டம். அதனால தான் நான் நிறுவனர், நான் சொன்னதான் சட்டம், நான் இந்த கட்சியை நான் துவக்கினேன், இதில் யாரும் ஒன்றும் கேட்க முடியாது, வெறுப்பாக இருந்தால் இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு சொன்னார்களா, ஓப்பனாக சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இது சொல்கிறார். அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்தது சில இதில் வந்து தான் பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து எனக்கு வந்து உதவியாளர் இருந்தாங்க. முதல்ல ஒரு உதவியாளர் நடராஜன் ஒருத்தர் இருந்தார். அவரை கூட நான் நிறுத்திட்டேன், சம்பளம் இது பண்ணேன்னு. அந்த மாதிரி வந்து அடுத்த உதவியாளர் வினோத்னு ஒருத்தர் இருந்தேன், அவரையும் நிறுத்திட்டேன். அந்த நடராஜன் மாதிரி இருக்கும்பொழுது கட்சி ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டா போதும், அவரே எல்லார்கிட்டையும் கடன் வாங்குறது, நிர்வாகிகளை பார்க்குறது, காசு கேட்டு கெஞ்சி கூத்தாடி அங்கங்கே நடத்துறதுக்கு அந்த வேலையை பார்த்தா மாதிரி. அதனால் என்னால் நான் 4 வருஷம் ஆச்சு, சம்பளம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வினோத்னு ஒருத்தரை வந்து அவன் ரொம்ப இதுவாக நல்ல பையனாக இருந்தான். அவன் வந்து நான் உட்காந்தா தரையிலேயே உட்காந்துக்குவான், என்னோடய பிஏ வந்தால் அவனையும் நான் அனுப்பிட்டேன். இப்போ எனக்கு வர்ற எல்லா ஃபோன் கால்ஸையும் நானே அட்டன் பண்ணுறேன், எனக்கு உதவியாளர் இல்லை, ஒன்றும் இல்லை, உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி நாங்கள் ஃபோன் அடித்தா அன்புமணியை கான்டாக்ட் பண்ண முடியல, தொடர்பு கொள்ள முடியல. அதனால் உங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய அக்கா பையன் தானே அவன் பேர் முகுந்தன் என்கின்ற வினீத் பரசுராமன் அவங்க மருமக, அவங்க அப்பா பேர் பரசுராமன் முகுந்தன். ஆனால் அந்த முகுந்தன் வந்து கூப்பிட்றதெல்லாம் வினீத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவரை வந்து நான் உனக்கு ஒத்தாசைக்காக நீ போட்டுக்கிறேன். அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது இருக்குது இல்லைங்களா, ஊடகப்பிரிவு ஐடி விங்கு, அந்த ஐடி விங்குக்கு வந்து மாநில செயலாளராக இருக்கிறாரு. அவரை வந்து இளைஞர் சங்க தலைவராக நான் இன்னும் நியமனம் பண்ணுறேன், என் அதிகாரத்தை பயன்படுத்தின்னு சொல்லிட்டு அதை பண்ண உடனே ஒரு விடமாட்டுறாரு. அது எப்படி 4 மாதம் தான் வந்தான் பையனுக்கிட்ட, 4 மாதம் தான் வந்தான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த தேர்தலெலாம் யார் சந்திக்கிறதுக்கு யார் பணம் பட்டுவாடா பண்ணது? ஸோ ஓகே, அவர் வந்து கடலூரில் எம்பியாக நிற்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்க. ஆமாம், பாமகவில். அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இது பண்ணாங்க, அவர் தான் வந்து அந்த 3 மாவட்டம் இருக்குது இல்லையா, விழுப்புரம், கடலூர், இன்னொன்று வந்து கள்ளக்குறிச்சி, இந்த 3 எம்பி தொகுதிக்கும் அவர் தான் பணம் பட்டுவாடா பண்ணுற வேலையை பார்த்தார் கட்சி சார்பாக, முகுந்தன் என்கின்ற வினீத். இந்த முகுந்தன் அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முகுந்தன் வந்து நம்ம அரசியலில் வரணுன்ற ஒரு ஆர்வத்திலையும் தன் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும், பையனுக்கு இதை பண்ணியிருக்கேன், அவங்க குடும்பத்திலையும் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. அதே நேரத்தில் கடலூரில் விஷ்ணு பிரசாத் நின்றுட்டார். அதனால் யார், அன்புமணியினுடைய சம்பந்தி அவர் இல்லையா, அவங்க வந்து நின்னதுனால அதுக்காக நம்ம வாடான்னு சொல்லி அவரை அது சீட்டு கொடுக்காம விட்டாங்க, இல்லைன்னா அவர் தான் நின்று இருப்ப மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்தனால அதுவும் சீட்டும் கொடுக்கல, நம்ம இந்த வேலையும் பார்த்தாரு, இந்த பையன் தான் நல்லா இருக்கும். ரெண்டாவது அந்த சுசீலான்ற ரெண்டாவது அன்புமணியினுடைய சித்திக்கு வந்து அவன் ரொம்ப நெருக்கமாக போய் சின்ன பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறா. அப்புறம் வந்து ராமதாஸ் கூட தொழிலாவரம் தோட்டத்துக்கும் போவான் வரும். இவங்களுக்கு வந்து இவங்க சொல்கிறது அவருக்கு சொல்கிறது, அவர் சொல்கிறது செய்யறதுக்காக தாத்தாவுக்கும் இந்த சின்ன பாட்டிக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால சரி இந்த பிள்ளை இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்காக வந்து அவர் சொல்கிறார். அதனால தான் இந்த கோபத்தை மீறி அவங்க சொல்கிறதையும் மீறி அவர் வந்து பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார், சரி இது வந்து நாடகம்தான்,
இப்போ ஆக்சுவலாக நாடகம் மாதிரி நான் இது பண்ணுறேன், நான் வந்து பிஜேபிக்கு தாங்க போகணும், நான் இருக்க முடியாது. இவர் என்ன சொல்ல, பிஜேபி போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நான் அதிமுக தான் போகணும், வாங்கின காசை கொடுக்கணும், நான் வாங்கினா திருப்பி கொடுக்காட்டாலும் நம்ம வந்து பண்ணணும், நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பாருன்னு பேசி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கினாங்க. இது வெர்டிக்கல் ஸ்பிரிட் மாதிரி தான். அது ஒன்ஸ் வந்து இதெல்லாம் ஒட்டுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. சும்மா பேச்சப் பண்ணி இவங்களுக்கு என்ன இருக்குது, அப்பா பிள்ளைக்கு என்ன இருக்குது, நேரடியாக பேச வேண்டியதானே. இதுக்கு நான் தூதுக்குழு, சங்க வெங்காய குழுலாம், வெள்ளை பூண்டு குழுலாம் ஒன்றும் தேவையே இல்லை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அமைதி என்ன சொல்கிறது, சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு குழு போடுறாங்க, அமைதி குழுவா ஏதோ ஒரு குழு போட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த வேலையே செய்கிறாங்க. ஆனால் அவர் தான் அவ்வளோ ஃபோர்ஸாக பேசுகிறாருல்ல, சரி மைக்கை தூக்கி போடுறேன், மைக்கு தூக்கி போடுறது இல்லாமல் அவர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு பனையூரில் அலுவலகம் இருக்குது, கட்சி அலுவலகம், அப்போனா இது ஒரே நாளில் ஒரே 5 நிமிஷத்தில் அலுவலகம் சொல்ல முடியுமா? முன்னாடியே ஆமாம், எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சதுனால தானே சொல்கிறாரு. ஃபோன் நம்பர், எனக்கு ஆமாம் ஃபோன் நம்பர் சொல்கிறாரு, இது கட்சி அலுவலகம், இந்த ஃபோன் நம்பரு, இது என்னை பார்க்க வரவங்களும் அங்கே வந்து பாருங்கன்றாரு. அவர் வந்து உள்ளே இருக்கிறவங்களாம் உட்கார வச்சு முகுந்தன் தான் அறிவித்தோம் எல்லாம் கை தட்டுங்கன்னு சொல்கிறாரு. அவர் கம்முன்னு இருக்கிறாரு, அது தப்பு பண்ணுறாரு. அவர் எவ்வளோ பதட்டப்படுறாரு பார்த்துருப்பீங்க. ஆனால் மொத்த கூட்டமே அன்புமணிக்கு ஆதரவாக தான் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இல்லை நீங்கள் அவர் தான் கை தட்ட சொன்னால் தட்டுறாங்கல்ல, என்னன்னா எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு டைமில் வந்து என்னடா இது இப்படி பிரச்சனை இருக்குது, தொண்டர்கள் பொதுக்குள்ள இருக்கும் நிலை குலைந்து போய் இன்னும் யாரை ஆதரிக்கிறதுன்னு தெரியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது, ஸோ இது ஏற்கனவே புறையோடி போனது தான். இப்போ வந்து ராமதாசனுடைய பிறந்த நாள், அவர் போகிற லுங்கி கட்டி பனியனை போட்டு உட்காந்துன்னு பிறந்த நாள் கேக் வெட்ட வரமாட்டார் அதே வீட்டில். அதே மாதிரி அவங்க அம்மா சரஸ்வதிக்கும் அவங்களுக்கும் வந்து அனிவர்சரி அந்த இது வருதுல, திருமணமான நாள், அப்பவும் இதே தான் பண்ணுறாரு. அப்போ வந்து அதுக்குள்ளே அந்த அன்புமணியை அவருக்கு பிடிக்கல, ஏன்னா அவர் செயல்பாடுகள் இவருக்கு வரல. ஆனால் ராமதாசனுடைய செயல்பாடுகள் அப்போ அந்த சித்திகள்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு பிடிக்கல. இந்த நிகழ்வு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சுசீலா தான் இதுக்கு சூத்திரதாரி. அவங்க வந்து இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரை, அந்த காந்திமதியினுடைய பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த நிகழ்வுகளில் வந்து டோட்டலாக 5 எம்எல்ஏக்களும் கலந்துக்கிறாங்க. ஏகே மூர்த்தி, ஜிகே மணிலாம் அவங்க வீட்டில் போய் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் திருமண மண்டபத்தில் மற்ற எல்லாம் 20க்கும் மேற்பட்ட இது மாவட்ட செயலாளர்கள் அதில் போய் கலந்துக்கிறாங்க. போய் கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து வீடியோ டைரெக்டாக அவருக்கு அனுப்புகிறாங்க. அவர் பணம் போனோன்னா அவருக்கு வந்து ரொம்ப கோபமாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து வெட்ட வெளிச்சமாக ஏதோ பண்ணிட்டு இருந்தார், இப்போ வந்து இது பண்ணுறாரு. அது இல்லாமல் நமக்கு வந்து சொத்தில் வந்து பங்கு கேட்டுக்குன்னு ஏற்கனவே பிரச்சனையாச்சு. 150 கோடி கொடுத்தோம், அப்புறம் 500 கோடி கொடுத்துட்டோம், அவங்க வாங்கினது அப்படியே எடுத்துட்டாங்க, இப்போ வந்து இவங்களை இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அதுக்காக அவர் சொன்னதை அவர் கேட்கல. அதுதான் நாடகம் போட்டுக்கிறாங்க. நீ வந்து பிஜேபிக்கு என்ன பிரிஞ்சு போனாலும் சரி, பிஜேபிக்கு ஆதரவு, இவர் வந்து அதிமுக ஆதரவு, இப்படி தான் வந்து ஸ்பிரிட் ஆகி நிற்குது. இது வந்து வெர்டிக்கல் ஸ்பிரிட். ஆனால் நேற்றுக்கு வந்து காந்திமதியும் பரசுராமன் அவங்களும் போயிருக்கிறாங்க. காலையில் முகுந்தனும் வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு மட்டும் எனக்கு போதும், வேறு எந்த பதவியும் தேவையில்லை அப்படின்னு அவங்க திருப்பி கொடுத்ததாக. சும்மா இது ஒரு இதுக்காக இது ஒரு என்ன சொல்ற, இது ஒரு நாடகம். ராமதாஸே நாடகம் தானே போடுவார். அவங்க அப்பா கூத்தாடி எப்படிலாம் நடிப்பாருன்றது நம்ம ஏற்கனவே நீண்ட காலமாக பார்த்துட்டு வரோம். அதுதான் இங்கேயும் நடக்குது. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சொத்து எங்கேயும் போகக்கூடாது. இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, காந்திமதி, அவங்களுக்கு வந்து துபாயில் தான் பெரிய நிறுவனம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. பணம்லாம் அங்கே இருக்குது. இப்போ கூட தனி ஃப்ளைட்டில் அவங்கெல்லாம் போய் அங்கேருந்து ஒரு 10 நாள் கிட்ட தங்கி இருந்துட்டு எல்லோரும் வந்தாங்க. எத்தனை கோடி செலவாயிருக்கும், அவங்க எவ்வளோ அங்கே போய் என்ன வேலை பண்ணாங்க, அங்கே போயிட்டு பசுமை தாயகம் அந்த துபாயில், அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணாங்க, கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம், இதுக்காக போய் துபாயில், அதுவும் இது என்ன குரூட் ஆயில் எடுக்கிற இடத்துல போய் அங்கே வேலை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா அவங்க நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குது ரொம்ப நாளாச்சு. முன்னாடி ஒரு 11 ஆண்டுகளும் மத்திய அமைச்சர்கள் இருக்கும்போது அவன் தலையிலே அதை கட்டி போயிட்டு வராங்க உலக நாடுகளுக்கு. இப்போ இவங்களுக்கே இது இருக்குது, இன்னும் துபாய்க்கு மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பணமெல்லாம் கொடுத்தாச்சு, அவங்களும் கொடுத்தாச்சு, இவங்களும் கொடுத்தாச்சு. அது இல்லை, இந்த ஆட்சி அதிகாரம் ஏதாவது வரப்போகுது, இந்த கட்சி வரணும், வழி நடத்துனா கூட வந்து இவர் தான் நல்லா இருக்குன்னு தானே அவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் அந்த காந்திமதி இருக்குதுங்களா, அவங்க இது பண்ணு. காந்திமதி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 14 வயசு 9வது படிக்கும்போது 1986
திக தலைவர் வீரமணி அவங்க தலைமையில் தான் கல்யாணம் நடந்தது. அப்போ வந்து அவர் வந்து நிர்வாக குழுவில் தான் உறுப்பினராக போட்டுங்க. அவர் எந்த பதவிக்கும் வரமாட்டார். அந்த காலகட்டத்தில் வந்து SSSன்னு ஒரு அமைப்பு இருந்தது. AK நடராசன் சொல்லிட்டு அவர் தான் வன்னியர் குருன்னு சொல்லுவாங்க. அவர் நடத்தின அமைப்பில் தீரன் என்கின்ற ராஜேந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து தென்னார்காடு மாவட்டம், இப்போ இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த 3 மாவட்டத்துக்குமான மாவட்ட அமைப்பாளர் அவர். இவர் ராமதாஸ் வந்து திண்டிவனம் நகர அமைப்பாளர். இது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் இப்படி ஆகி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டார். சரி, இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து இருக்கிறவங்களாம் இது பண்ணிட்டு பண்ணுவார். இவங்கக்கிட்ட அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியல சுசீலா கிட்ட. ஏன்னா சுசீலாவுக்கு வந்து சொத்தும் கொடுத்தாச்சு, இதுவும் கொடுத்தாச்சு. இந்த கட்சி நடத்துகிற நிர்வாகம் டே டு டே அஃபேர்ஸ் வந்து அவங்க தான் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கோகாமணி இருக்கும்போது அவங்க பையனுக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து யார் கையெழுத்து போடுறது? இவர் தான், ராமதாஸ் தான் போட்டார். ஏன்னா ஒரு நிறுவனன்றதே ஒரு பதவி கிடையாது, ஒன்றும் இல்லை, பவர். ஆனால் இப்போ எல்லாத்தையும் அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் கட்சி வச்சேன், நான் தான் துவக்கிறேன், எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நான் சொல்கிறதான் கேட்கணும், பிடிக்கலையும் அவங்க போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறார் இல்லையா? அப்போ வரும்போது என்னென்னா இவர் அதுக்கேற்ற மாதிரி பேசி வச்ச மாதிரி நான் வந்து இது என்ன ஒரு பனையூரில் அலுவலகம் இருக்குது, 3வது தெருவில் இருக்குது, இதுதான் ஃபோன் நம்பரு, என்னை பார்க்க வரவங்களாம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாருன்னா அப்போ என்ன இது? சரி, நீங்கள் சொல்லும்போது அந்த கலாட்டா பண்ணுறாங்க. இவரை வந்து வழி அனுப்பாமல் மறிச்சுக்கிறாங்க. அவர் காரை, யார் காரை? ராமதாஸ் காரை மறிக்கிறாங்களா இல்லையா? வேறு ஆள் மறிக்கலை. வேறு ஆள் மறித்தா பேர் இது. இவங்க அன்புமணியை அவங்க கூட இருக்கிறவங்க இவருக்காக ஃபாலோ பண்ணி இவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்க. இவர் எந்த நியமனம் போட்டாலும் காசு வாங்கிட்டு தான் போடுறாரு. இவர் வந்துட்டால் நமக்கு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இப்படி, கொஞ்சம் பேர் அப்படி. இதில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்க இது வந்து பாமக ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த எதிர்காலத்தில் வந்து இந்த பாமகன்றது ஒன்று இருக்குமான்னு தெரியல. ஏன்னா உச்சபட்சமாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. நிறைய வெர்டிகல் ஸ்பிளிட்டை நம்ம பார்த்துருக்கோம். அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ், அதே போல் சரத்பவார், அந்த குடும்பத்தினதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ கட்சி சட்ட விதிப்படி அன்புமணி தான் தலைவர். அவர் தானே எல்லாமே தீர்மானிக்க முடியும். இல்லை, கரெக்டுங்க, அதுதான் தீர்மானிக்கணும். அவருக்கு தான் உண்மை இல்லையே, நான் தான் சொல்கிறேன்னே. இப்போ இது கோகாமணி இருக்கும் பொழுது அவர் பேரில் வந்து அறிக்கை, இவர் பதவி நியமனம் பண்ணார், இவர் பதவி நீக்கம் பட்டார், இல்லை இவருக்கு வந்து பதவி உயர் கொடுத்தோம், ஏதாவது ஒன்று வரும்ல, நீக்கம் சேர்க்கை, அது இதுக்கெல்லாம் என்ன கட்சியினுடைய நிகழ்வு வந்தாலும் தலைவர் பேரில் தான் வரும். ஆனால் இப்போ வந்து ராமதாஸ் பேரில் தானே வருது. இப்போ அதுவே தப்பு இல்லை. அதனால தானே அவர் இதுவாக பேசுகிறாரு. இப்போ நிறைய பேர் என்னென்னா ராமதாஸ் இருக்கிற வரலும் கட்சி இருக்கும், அன்புமணி கிட்ட போனால் கட்சி ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சாங்க. அவர்கிட்ட வந்தால் இதாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ராமதாஸுக்கிட்ட என்ன வந்தவுடனே ராமதாஸே கட்சி ஒழிக்கிற மாதிரி இல்லை, நடவடிக்கையில் இறங்குறாரு, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுற மாதிரி. ஸோ இப்போ பண பிரச்சனைகள் தான் அங்கே பூதாகரமாக போகுதே தவிர இந்த கட்சி இதெல்லாம் ஒன்றும். தேர்தல் தோல்விகள் தொடர்ந்து அன்புமணி தலைவராக வந்ததுலேருந்து தோல்விகளாக சந்திக்கிறாரு. இல்லையா? ஜிகே மணி இருக்கும்போது ஏன் 2016 அப்போல்லாம் இப்போ தானே வந்தார் அன்புமணி. அப்படிலாம் இல்லை, அது கட்சியே வந்து காணாமல் போய்கிட்டு தானே இது, கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஐயோ பாவம் பாமக, பரிதான நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக என்ற நிலை அது எட்டி விட்டது. கழுதை தெரிஞ்சு கட்டருமாற மாதிரி ஒன்றும் இல்லாத இடத்துக்கு வந்து போச்சு. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா இவங்க தானே, நிர்வாகம் சரியில்லை. அதாவது என்ன இன்னும் ஒன்று சொன்னால், வந்த மாடை கட்டுவதில்லை, போன மாடை தேடுவதில்லை, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னோன்னா கூட எல்லாரையும் வந்து கூப்பிட்டாங்க அவங்க. ஆனால் தீரன் வெளியே போயிட்டு திருப்பியும் உள்ள வந்து, அதை தான் சொல்கிறேன். ராமதாஸை பொறுத்தவரையில் தீரன் வந்து தமிழ் பாமக நடத்தினார். அவர் எல்லாம் கையெறி குண்டு அடி உதவி எவ்வளோலாம் அசிங்கப்பட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அந்திம காலத்தில் ஏதாவது நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவார் தான் வந்தாங்க. அவங்க அழைச்சதன் பேரில். அதே மாதிரி இவர் பூத்தா அருள்மொழி அவரும் வந்து என்ன பண்ணார், ஒரு 4-5 எருமாடை வாங்கி வச்சுக்கின்னு விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அந்த பாலை கறந்து உன்னை நம்பி இந்த எருமையை நம்பி நான் வாழ்க்கை நடத்துகிறேன்னா நடத்தினார். அவர் அங்கே போயிருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பெருங்கண்டமை எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை. அந்திம காலத்தில் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன, ராமதாஸை பற்றி இதுக்கு முன்னாடி வந்தவங்க போனவங்க எல்லாரும் எப்படின்னா, ராமதாஸனுடைய செயல்பாடு என்பது அழைப்பார், அரவணைப்பார், அழிப்பார்.
அந்த வேலை தானே நடந்திருக்கு. வேல்முருகன்லாம் இன்னமும் மருத்துவர் அவர் மேல ஒரு பாசத்தை தானே வெளிப்படுத்துறாரு. அவர் பாசத்தை வெளிப்படுத்தி இப்போ எல்லாரும் போனவங்கெல்லாம் அவங்க பாசம் வெளிப்படுத்தி அங்கேயே போய் சேர்ந்துட்டாங்க. எப்பொழுதும் ஒரு கட்சியிலேருந்து போயிட்டு அப்புறம் திரும்ப வந்த பிறகு ஒன்றும் இல்லாமல் தானே போகணும். பாசத்தை வெளிப்படுத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் நடத்தினா நானும் கூட போய் நிற்க தயார், இப்படிலாம் வேல்முருகன் பேசுறாரு. அவருடைய அவருக்கு திமுகவில் இருக்கிற நெருக்கடி, அவர் மதிக்கலைன்ன உடனே இங்கே இது மாதிரி இது பண்ணுவார். நம்மளை மதிக்கணுன்றதுக்காக திமுகவில் நம்மளை கூப்பிட்டு பேசணுன்றது. அவரே சொல்கிறார்ல, திமுக என்னை கூப்பிட்றதில்ல, நான் சீனியரு, நான் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏ, இது 3வது தடவை எம்எல்ஏ. எங்கள் தொகுதிக்கு மந்திரி மற்றவங்களாம் வரும்பொழுது எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. அவங்கள்ட்ட வாட்ச்மேனு இல்லை உதவியாளர் விட்டு கூட ஃபோன் பண்ணுறாங்க. அதுவும் வந்து காலதாமதமாக கிடைக்குது. முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. தேர்தல் வந்துட்டால் என் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாங்க. முதல்வர் பக்கத்தில் சீட்டு, இல்லை மந்திரிக்கு பக்கத்தில் சீட்டு. ஓட்டு கேட்கும்போது அவங்களோட தான் நம்ம போகிறோம். ஆனால் இதெல்லாம் அவங்க பண்ணலை. முதல்வர் வந்து இதை சொல்கிறதுலாம் செவிசாய்ச்சாலும் கூட இருக்கிற அதிகாரிகள் அதை வந்து முன்னெடுத்து செய்யலை அப்படின்றது தான் அவருடைய குறைபாடு. அதுக்காக என்ன பண்ணுறது? அங்கே இருக்கிறதுக்காக இப்படி இங்கே இதெல்லாம் பேசினாலும் ஏன்பா நீ அப்படி பேசுகிறன்னு கூப்பிடலான்றதுக்காக கூட இருக்கலாம். இப்போ குடும்பத்திலேருந்து இன்னொருத்தனை எதுக்கு கொண்டு வரீங்கன்னு கேட்குறாரு. உடனே ராமதாஸ் சொல்கிறாரு, உனக்கு உதவியாக தான் நான் போடுறேன் அப்படி இல்லைங்க. அது வந்து அவர் என்ன சொல்கிறாரு, 4 மாதம் தான் வந்து இந்த ஏற்கனவே வந்து இப்போ அன்புமணிக்கு என்ன எத்தனை மாதம் வந்த உடனே அவர் உறுப்பினராகி எத்தனை மாதம் கழிச்சு வந்தார் கூட்டம் வந்தார். முதல்வர் அன்றைய முதல்வர் கலைஞர்கிட்ட சொல்லி உடனே ராஜ்யசபா எம்பி அவர்கிட்டயே சொல்லி அவருடைய பரிந்துரையில் வந்து மத்திய அமைச்சர். இவர் எத்தனை நாள் அங்கே வந்து கட்சிக்கு வேலை செஞ்சு ஆனால் கருணாநிதியே உங்கள் பையனுக்கு கொடுக்க வேண்டாம், வேற யாருக்காச்சும் கொடுங்கன்னு சொன்னாருன்னு ஒரு செய்தி இல்லை. அதெல்லாம் இல்லை. இவர் போய் கேட்ட உடனே கொடுத்தாரு. அப்புறம் அடுத்தது இதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? பொன்னுசாமின்னு ஒருத்தர் இருந்தார், பெட்ரோலியத்துறை அமைச்சருங்களா. பொன்னுசாமி என்ன பண்ணாங்க? பொன்னுசாமிக்கு வந்து அவருடைய கிளாஸ்மேட்டு இந்த எம்சி ராஜா ஹாஸ்டலில் தங்கி படித்தவர். அவர் அன்றைக்கி தான் கூப்பிட்றாங்க. உடனே வந்து கையெழுத்து போட்ட உடனே எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. எம்பி சீட்டு கொடுத்த உடனே அவரும் வந்து சிதம்பரம் ஜெயித்த உடனே மந்திரியாக ஆகிறாங்க. அதே மாதிரி தான் அரங்கவேலு இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சியில் இந்த கட்சியில் எவ்வளோ நாளாக இருந்தார்? அன்றைக்கி தான் கூட்டம் வந்த உடனே இது வந்து ஏற்கனவே இருக்க முன்னுதாரணங்கள் இருக்குது. அந்த கட்சியில் யாராவது வேணும்னா ராமதாஸ் விருப்பப்பட்டால் கூப்பிடுவாங்க, பதவி கொடுப்பாங்க, உறுப்பினருக்கு இல்லை. இவர் தான் வந்து இப்போ புதுசாக கேட்குறாரு. அவன் ஏன்னா இவங்க அக்கா பையனாக இருந்தாலும் இவருக்கு வந்து தனித்துவமாக இருக்கணும், யாரும் இருக்கக்கூடாது, நான் அரசியல் வாரிசு, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்ற மாதிரி அவருடைய மனப்போக்கு இது இருக்குது. இதில் வந்து கேட்டால் ஜனநாயகத்தில் உட்கட்சியில் என்ன இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி சொல்லிட்டு இருந்தார்? அதாவது அன்புமணிக்கு ராமதாஸ் கோயாபாத், அன்புமணிக்கு ராமதாஸுக்கு அன்புமணி, இவங்களுக்கு 2 இது பண்ணுவாங்க. இப்போ அன்புமணியை பற்றி அதான் சொல்லணும்னா, என் பிள்ளை மாதிரி யாரும் இருக்கும், இவ்வளோ திறமைசாலி, யாராவது அவர்கிட்ட நேருக்கு நேராக பேட்டி காண முடியுமா, அவரை வந்து பேச்சில் ஜெயிக்க முடியுமா, அவர்கிட்ட இவ்வளோ செயல் திட்டங்குதுன்னு ராமதாஸ் கோயாபாத் மாதிரி அந்த பையனுக்கு பண்ணுறாரு அன்புமணிக்கு. அதே மாதிரி அன்புமணி என்ன சொல்கிறாரு, இது எங்கள் அப்பா மட்டும் இங்கே பிறக்காம வேறு மாநிலத்தில் பிறந்தா இந்தியாவுக்கே தலைவராக இருப்பார், உலக நாடுகளில் வேறு எங்கேயாவது பிறந்தா உலக நாட்டு தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து என் பாரத ரத்னா பட்டம் கேட்டாரா இல்லையா? இல்லை கேட்டுட்டு இருக்காது. இவர் அவரை தூக்கி பேசுறதும் அவர் இவரை தூக்கி பேசுறதும் இதுதான் நடந்துட்டுருக்கு. இதில் இருக்கிற இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் அங்கே கேட்குறீங்க இந்த மாதிரி அவர் கேள்வி மைக்கை தூக்கி போட்டு போகிறாரு, உடனே அலுவலகம் எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுன்னு பேசினா தானே அது முடியும். இப்போ இன்றைக்கும் காம்ப்ரமைஸு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது என்ன வரும்? உடஞ்சி போனது வெர்டிக்கல் ஸ்பிரிட்டு. நான் வந்து பிஜேபி தான், நான் வந்து அதிமுக தான் இவர் ராமதாஸ். இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் அவருடைய பேத்தி ஒரு படம் தயாரித்து வெளியே வந்திருக்கு. சினிமாவுக்கு யாரும் வரமாட்டாங்க, சினிமாக்காரங்க பண்ணதெல்லாம் ராமதாஸ் அவர்கள் எதிர்த்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்குள்ளே வேறு எதுவும் சிக்கல் இருக்குங்களா? அது ஒன்றும் சிக்கல் இல்லை. அவங்க தான் சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து சங்கமித்ரா அதானுங்க. சங்கமித்ரா வந்து என்ன பண்ணுது, அவர் போய் ரஜினியை பார்க்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி நடித்த பாபான்னு ஒரு படம், அது பொட்டியெல்லாம் தூக்கின்னு போகிறாங்க, சினிமா படத்தை தியேட்டரில் முற்றுகையிட்டாங்க, எதுலேயும் போட விடாமல் அவ்வளோ அமக்கலம் பண்ணாங்க. அப்புறம் வந்து அவரெல்லாம் அச்சில் ஏற்ற முடியாத இதிலெல்லாம் ஏக வசனத்துலலாம் ராமதாஸ் பேசினார். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணாங்க, அப்போ ஆதரவு கொடுத்தது யார்? வன்னிய ஏகே நடராசன், வன்னிய குரு அவர். அடுத்தது வந்து தீரன், அப்புறம் வந்து ராமசுகந்தன், அது நம்ம வாழப்பாடியார் பண்ண, இவங்கெல்லாம் ஒரு வீட்டில் போய் பார்த்து நாங்கள் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள பேசுனாங்க. இப்போ வந்து என்னாச்சு,
பேத்தி போய் பார்க்குது. பார்த்த உடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி உங்கள் தாத்தாலாம் எதிர்த்தார, இப்போ சினிமாலாம் ஆகாத இல்லை நாங்கள்லாம் ராசி ஆகிட்டோம், நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் எங்கள் திருமணம் நிகழ்வுகளுக்கு நாங்கள் கூப்பிடுவோம், அவங்க இவங்க திருமணத்துக்கு நாங்களும் போகிறோம் வரோம், அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னது, யார் அன்னைக்கு அதுக்காக சண்டை போட்டவன் யார், கேஸ் வாங்குறவன் யார், ஜெயிலுக்கு போனவன் யார்? ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் இருக்கணும், போகணும், ஒரு இது உள்ள நியாயம் இதெல்லாம் அவங்க பார்க்கறது இல்லை. ஸோ அதை தான் இந்த இவர் கேட்குறாரு, யார் அந்த ஒரு சினிமா விமர்சனம்லாம் பயில்வான் இல்லை இவர் பயில்வான் கேட்கும்போது எனக்கு தெரியும் உங்கள் இதெல்லாம் இல்லை இப்போல்லாம் மாறிடுச்சு, எங்கள் தாத்தாலாம் இல்லை, நாங்கள் திரைத்துறைக்கு எதிர்ப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவங்க புகைக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த படம் ஃபுல்லாக புகைச்சு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சுருட்டெல்லாம் பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஓகே. அதே போல் பாமக ஐடி விங் தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்கள் உட்கட்சி விவகாரம், திமுகவில் நடக்காத குடும்ப தகராறா, ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்கீங்களா, அழகிரியை பார்த்து கேட்டிருக்கீங்களா, கனிமொழியை பார்த்து கேட்டிருக்கிறீங்களா, முத்துவை பார்த்து கேட்டிருக்கிறீங்களா, அது பெரிய சண்டை அங்கே நடந்துட்டுருக்கு, ஊடகங்கள் தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க, இதை நாங்கள் சுமூகமாக முடிச்சுப்போம். அன்புமணி என்ன சொல்கிறாரு, துரைமுருகன் அந்த திமுகவுக்காக உழைச்சவர், அப்படி பண்ணுறாரு, அவருக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து துணை முதல்வர் கொடுக்கல, உன் வேலை நீ பார்க்க வேண்டியது, அது வேறு கட்சி, அதில் ஏன் மூக்கரம் வைக்கிறேன், அது இன்னொரு கட்சியில் மூக்கரம் வைக்கிறது இல்லையா, உண்டா இல்லைங்களா? மற்றவங்களை பற்றியெல்லாம் பேசலாம், உங்கள் கட்சியில் பேசினா அது இது. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ண, நாங்கள் போராட்டணும், நீங்கள் எந்த கட்சியில் கொண்டாலும் இருங்க, நீங்கள் இந்த கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுங்க, ஓட்டு போடுங்க, யாரெல்லாம் அந்த பாமகவில் இருக்குன்னு தான் ஒரிஜினல் வன்னிய, மீதி பேர்லாம் காக்கை வன்னிய, நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ நீங்களே இந்த முரண்பாடு, நீங்களே இந்த அசிங்கங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நேரத்தில் என்ன சொல்கிறீங்க, வந்து ஜாதி கட்சி இல்லை, அடுத்த நேரம் டாட்டு குத்திக்கிட்டு நாங்கள் வந்து வன்னியர்களுக்காக பாடுபடுற கட்சின்றீங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி முரண்பட்ட கருத்தை நீங்கள் சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக 2016 தேர்தலில் நிற்கிறாரு. என்ன நடக்குது, அதில் வந்து அந்த கம்யூனிட்டின்னு வரும்போது என்ன பண்ணுறார், கோடு போட்டார், எந்த ஜாதினே சொல்லலையே. இப்படியாப்பட்டவங்க தான், அவங்க வேணும்னா பேசுவாங்க, வேணான்னா விட்டுடுவாங்க, எப்படி வேணாலும் மாற்றிக்குவாங்க. நீங்கள் இன்னொருத்தர் கட்சியில் நீங்கள் சொல்ல இது உட்கட்சி, அவங்க உட்கட்சி விவகாரம் தானே, அதில் வந்து நீ மூக்கரம் வைக்க தோணுது இல்லை. பாமகவுடைய வாக்கு சதவீதம் வெற்றி தோல்விங்கிறத தாண்டி எங்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, அதில் ஒரு பின்னடைவுமே இல்லை, நாங்கள் ஒரு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த சமுதாயம் பெரிய சமுதாயம், 3 கோடி பேர் இருக்காங்க, இவங்க ஓட்டு எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ சார் வாங்குறாங்க, ஒன்றுமே இல்லையே, கழுதை தெரிஞ்சு கட்டணும் பண்ண மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சே, ஓட்டு வங்கியே இல்லையே. அப்படி ஓட்டு வங்கி நாங்கள் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு எதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அந்த ரெகக்னேஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த சிம்பிள் இது, அது இல்லாமல் போயிடுச்சு இல்லை, அது எப்படி போச்சு? ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் ஆனால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. கொடுப்பாங்கல்ல, ஓட்டு வங்கி இன்க்ரீஸே ஆனால் தக்க வைக்கலாம்ல. இப்போ கட்சியினுடைய அந்த சிம்பிள் ரெகக்னேஷன் இல்லாதது, இவங்க சீமானெலாம் வந்து ஓட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாங்க, அவங்களுக்கு கிடைக்குது, இவங்க ஒன்றும் இல்லாமல் டிக்ரீஸ் ஆகி அந்த அளவுக்கு கூட இல்லைன்ற நிலையை தானே அவங்க எட்டுறாங்க. ஓகே, திரைமறைவில் என்னென்ன அரசியல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமாக வெளிப்படையாக அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.